சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ஆற்றல் சாரா கடத்தல், ஆற்றல் சார் கடத்தல் பிரிச்சுட்டோம் நாம. நமக்கு ஆற்றல் சார் கடத்தல் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. சரிங்களா? 2 என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஒன்னு சேனல் புரோட்டீன், இன்னொன்னு கேரியர் புரோட்டீன். ஓகேங்களா? சேனல் புரோட்டீன்னா என்ன அர்த்தம்? கால்வாய் புரதம். அதே மாதிரி கேரியர் புரோட்டீன்னா தாங்கி புரதம். இது ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா நமக்கு ஆற்றல் சார் கடத்தல மட்டும் வரக்கூடியது. அடுத்தது ஆற்றல் சாரா கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆற்றல் சாரா கடத்தல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏடிபின்னு சொல்லக்கூடிய தேவையில்லை. இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பரவல் டிஃபியூஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டட் டிஃபியூஷன், அதாவது மேம்படுத்தப்பட்ட பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முறை வரும். சரிங்களா? திரும்பவும் இந்த மேம்படுத்தப்பட்ட பரவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 முறை இருக்கு. என்னென்ன அப்படின்னா இதுலதான் நமக்கு வந்து இந்த சேனல் புரோட்டீன் அண்ட் கேரியர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். சேனல் புரோட்டீன் அண்ட் கேரியர் புரோட்டீன் ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா இந்த மேம்படுத்தப்பட்ட பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரக்கூடியது. சரிங்களா? சரி, இப்ப நமக்கு வந்து ஆற்றல் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவை. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா பரவல். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிஃபியூஷன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டிஃபியூஷன். இப்ப டிஃபியூஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறையில நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணும்? சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். எதுக்கு வந்து பரவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்? வாட்டரா, கேஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா கேஸ் தான் நமக்கு எந்த பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அந்த பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இது எப்படி பரவும்னா அடர்வு அதிகமான இடத்திலிருந்து அடர்வு குறைவான இடத்திற்கு பரவும். சரிங்களா? அப்ப பரவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா அடர்வு அதிகத்துல இருந்து குறைவுக்கு பரவும். ஸோ அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பரவும். இதுதான் வந்து நமக்கு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இது பரவல் முறையில நமக்கு கேட்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி, நமக்கு பரவல்னால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயிருள்ள திசுக்களை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நடக்குது. சரி, இது வந்து உயிருள்ள திசுக்களை சார்ந்தது அல்ல. பரவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது உயிருள்ள திசுக்களை சார்ந்தது அல்ல. சரிங்களா? அது நான் லிவிங்கா இருந்தாலும் அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பரவும். அதே மாதிரி பரவலின் தூரம் வந்து பாத்தீங்கன்னா குறையும் போது அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பரவலின் தூரம் குறையும் போது வேகமா நடைபெறும். பரவலின் தூரம் குறைஞ்சா வேகமா இருக்கும், பரவலின் தூரம் அதிகரிச்சால் மெதுவா இருக்கும். சரிங்களா? பரவுதல் எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் குறைவா இருந்தா வேகமாகவும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஸ்லோவாகவும் என்ன பண்ணும் அப்படின்னா இது பரவும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப பரவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப குறைவான டிஸ்டன்ஸ் இருந்தா வேகமா இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா இப்ப இந்த ரூமுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? இந்த ரூம் வந்து 10க்கு 10. இந்த ரூமுக்குள்ள ஊதுபத்தி பத்தி வச்சோம்னா சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நம்ம வீட்டுல கொளுத்தி வச்சுக்கிற மஸ்கிட்டோ காயில் இது ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இதே நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல இருக்கிறோம். இந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஸ்கிட்டோ காயில கொளுத்தி வச்சோம் அப்படின்னா இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகம். அப்ப பரவுதல்னு சொல்லக்கூடியது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய 10க்கு 10 ரூம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பரவக்கூடியது. ரொம்ப ஸ்லோவா பரவக்கூடியதுன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா பரவுதல்ங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவா இருக்கும். இதுதான் பரவலோட கான்செப்ட். இது புரியுதுங்களா? யாருக்கா டவுட் இருக்கா பரவலோட கான்செப்ட்? ஓகே தானே? சரி, இப்ப இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பரவுதல் அழுத்தம் மூலியமா தான் நமக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. சரிங்களா? அப்ப ஒளிச்சேர்க்கை தேவையான
போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது ஃபெசிலிட்டட் அல்லது மேம்படுத்தப்பட்ட பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேம்படுத்தப்பட்ட பரவல் அல்லது ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போலார் மாலிகுல், துருவமற்ற அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா நான் போலார் மாலிகுல். சோ இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது இந்த தண்ணியை தவிர மற்ற, அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை, அமினோ அமிலம், நியூக்ளியோடைடு, அதோட செல்லோட வளர்சிதை மாற்ற பொருட்கள் இதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். சரிங்களா? மற்றதை என்ன பண்ணாது அப்படின்னா இது அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா மூலக்கூறோட அளவை பொறுத்து நமக்கு மாறும். மூலக்கூறு ரொம்ப சின்னதா இருந்தா சீக்கிரமா பரவும். மூலக்கூறு பெருசா இருக்கும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா இதை வந்து நமக்கு அலோவ் பண்றதில்லை. சரிங்களா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றதில்லை விட உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா குறைவா இருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது கொழுப்பில் கரையும் பொருட்கள் எளிதாகவும் வேகமாகவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செல் சபினை கடந்து செல்லும். ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன் என்ன அர்த்தம்? கொழுப்பில் கரையும் பொருட்கள் எளிதாகவும் வேகமாகவும் செல் சபினை கடந்து செல்லும். ஆனா ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீரில் கரையும் பொருட்கள் மிக மெதுவாக கடந்து செல்லும் அல்லது கடக்க இயலாது, அல்லது நமக்கு என்ன ஆகாதுன்னா கடக்க இயலாது. இப்போ ஃபெசிலிட்டட் டிஃப்யூஷன் என்ன பண்ணும்? கொழுப்பில் கரையக்கூடிய பொருட்களை வந்து அலோவ் பண்ணும், நீரில் கரையக்கூடிய பொருட்களை அலோவ் பண்ணாது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன், கடத்து புரதங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது இந்த வேலையை செய்யுது. ஆனா இதுல ஏதாவது ஏடிபி ஆற்றலை பயன்படுத்துமானா எந்த ஒரு ஏடிபி ஆற்றலையும் பயன்படுத்துவது இல்லை. அடுத்தது கால்வாய் புரதங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு கால்வாய் புரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எழுதிங்க கால்வாய் புரதம் அல்லது சேனல் புரோட்டீன். கால்வாய் புரதம் அல்லது சேனல் புரோட்டீன். சரிங்களா? இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த கால்வாய் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது செல் சவ்வுல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது செல் மெம்பரைனில் காணப்படும். எந்த இடத்துல காணப்படும் அப்படின்னா செல் மெம்பரைன்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு இந்த செல் மெம்பரைன்ல வந்து இப்ப இதுதான் நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டோட செல் வால் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல சின்ன சின்னதா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் செல் மெம்பரைன். இதுல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த மெட்டீரியல், இந்த பொருள் கழிவு பொருட்கள்லாம் வெளியே போறது, இதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் உள்ள வர்றது, இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிராப் கேப் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். இதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவிலேயோ குளோரோபிளாஸ்ட்லயோ இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த போரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வழியா நமக்கு என்ன பண்ணும் மெட்டீரியல் எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த கால்வாய் புரதத்துல பொறுத்த வரைக்கும் இந்த புரதம் கால்வாய் புரதம் சொல்லக்கூடியது இது எங்க இருக்கும்? சேனல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செல் சவ்வு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கும். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள போறது வெளியே போறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணக்கூடியது. இது திறந்திருக்கலாம் அல்லது மூடி இருக்கலாம். சரிங்களா? ஒரு சில மூலக்கூறுகளுக்கு என்ன பண்ணும்னா உள்ள அலோவ் பண்ணும், ஒரு சிலதை நமக்கு என்ன பண்ணாது அலோவ் பண்ணாது. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்வாய் புரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த செல் மெம்பரைனுடைய இந்த பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். இது கால்வாய் புரதம். சோ இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இங்க இருக்கக்கூடிய புரதத்துக்கு பேர் தான் போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு புரதம். அதாவது இதுக்கு பேரு போரின் புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா எதுல காணப்படுது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். போரின் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும்.
அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் பாக்டீரியாவில் இருக்கும். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பாக்டீரியா இது எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய இந்த புரதத்துக்கு என்ன பேருன்னா போரின் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு சிறிய அளவிலான மூலக்கூறுகளை கடத்துவதற்கு ஏற்றது. அப்ப நீங்க போரின் வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிறிய அளவிலான மூலக்கூறுகளை என்ன பண்ண முடியும்னா உங்களால கடத்த முடியும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த கால்வாய் புரதம். அதுல இருக்கக்கூடியதான் போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அக்வா போரின் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. போரின் ஒண்ணு, இன்னொன்னு பேர் வந்து நமக்கு அக்வா போரின். இன்னொன்னு அக்வா போரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இப்ப அக்வா போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா எதுல காணப்படும் அப்படின்னா நமக்கு வந்து நீர்த்துளை, சரிங்களா, ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதுல இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்பிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இது அக்வாபோரின் கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா சவ்வில் புதைந்து காணப்படும். அதாவது பிளாஸ்மா மெம்பரைன்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அக்வாபோரின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். போரின் அப்படிங்கிறது பொதுவா எங்க இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பாக்டீரியா. அக்வாபோரின் எங்க இருக்கு அப்படின்னா பிளாஸ்மா சவ்வில் தான் நமக்கு என்ன இருக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து நமக்கு நீர் கால்வாய் புரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. இதுல காணப்படக்கூடியது நீர் கால்வாய் புரதங்கள். சரிங்களா? இதன் மூலியமா என்ன பண்ணணும்னா ஆனா போரின் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மூலக்கூறுகள் தான் கடந்து போக முடியும். ஆனா அக்வாபோரின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய அளவிலான மூலக்கூறுகள் கடந்து செல்ல இயலும். அப்ப பெரிய அளவிலான மூலக்கூறுகள் எது வழியா போக முடியும் அப்படின்னா அக்வாபோரின் வழியா தான் போக முடியும். இது எங்க இருக்கு? பிளாஸ்மா சவ்வுல இருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா பீட்டர் ஆக்ரோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பீட்டர் ஆக்ரோ அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ மக்காச்சோளத்துல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அக்வாபோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதோட போச்சுங்க. அக்வாபோரின் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பெரிய மூலக்கூறுகளை கடத்தக்கூடியது. இது எங்க இருக்கும் அப்படின்னா நீர்த்துளை. அதே நமக்கு வந்து எங்க வந்து வாட்டர் ஹோல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருக்கும். ஆர்பிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு இருக்கும். அதே மாதிரி இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவிலான மூலக்கூறுகள் நமக்கு கடத்தப்படலாம்னா பெரிய அளவிலான மூலக்கூறுகள் பிளாஸ்மா சவ்வின் வழியாக நமக்கு என்ன பண்ணலாம்னா கடத்தப்படலாம். சோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு. சரி, இது எப்ப பயன்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வறட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த அக்வாபோரின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? பொதுவா அக்வாபோரின் எந்த காலத்துல உதவி செய்யும் அப்படின்னா வறட்சி காலங்களில் இவை உதவி செய்யும். அடுத்தது தாங்கி புரதம். அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா தாங்கி புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்த கான்செப்ட் நமக்கு அப்ப தாங்கி புரதம்னா என்ன அர்த்தம்? கேரியர் புரோட்டீன், கடத்து சவ்வு அப்படின்னு சொன்னோம்ல அந்த மாதிரி இருக்கிறது. இந்த புரதம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இப்ப நமக்கு வந்து செல் வால் இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த செல் வால்ல அதாவது செல் சவ்வுக்கு இந்த இடத்துல செல் சவ்வுக்கு வெளியே அதே மாதிரி இங்க இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது, இங்க தேவையானதை உள்ள கொண்டு போறது, வெளியே கொண்டு போறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தாங்கி புரதம். சரிங்களா? எழுதிங்க. தாங்கி புரதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து கேரியர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது சவ்வுக்கு வெளியே மற்றும் உள்ளே, அதாவது மெம்பரைன் அவுட் சைடு அண்ட் இன்சைட் கேரியர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். கேரியர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சவ்வுக்கு வெளியேயும் உள்ளேயும் மூலக்கூறுகளை கடத்துகிறது. சரிங்களா? தாங்கி புரதத்தோட வேலை என்ன அப்படின்னா சவ்வுக்கு வெளியேயும் உள்ளேயும் மூலக்கூறுகளை கடத்துகிறது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கால்வாய் புரதத்துக்கும் சரிங்களா
அதே மாதிரி தாங்கி புரதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன ஆன்சர் பண்ணலாங்க? இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கால்வாய் புரதத்துக்கும் அதே மாதிரி கேரியர் புரோட்டீன், சேனல் புரோட்டீனுக்கும் கேரியர் புரோட்டீனுக்கு எல்லாம் டிஃபரெண்ட். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, வெரி குட். கால்வாய் புரதங்கள் என்ன பண்ணும்? நமக்கு செல் சவ்வினுள் காணப்படும். ஆனா கேரியர் புரோட்டீன் என்ன பண்ணும்? தாங்கி புரதம் சொல்லக்கூடியது சவ்வுக்கு உள்ளேயும் வெளியேயும். கேரியர்னா ரெண்டு சைடும், சேனல்னா உள் சைடு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இதோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் திறந்து இருக்கும் அல்லது மூடி இருக்கும். ரெண்டு வகையான ஸ்ட்ரக்சரும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எது தேவையோ அதை நமக்கு என்ன பண்ணும்? ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள அலோ பண்ணும். சரிங்களா? தேவையானதை மட்டும்தான் நமக்கு வந்து உள்ள அலோ பண்ணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு தாங்கி புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? உள்ள வருமை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த கால்வாய் புரதம் சேனல் புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்? ஒன்னா ஓப்பனா இருக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னா ஓப்பனா இருக்கும், இல்லைன்னா க்ளோஸா இருக்கும். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேரியர் புரோட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு இது வந்து பிளாஸ்மா சவ்வு, இது வழியா உள்ள போகுதுன்னு வச்சுங்களேன். உள்ள போன உடனே இது என்ன பண்ணும்? நார்மல் ஆயிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஜெல் இருக்கு. ஜெல்லுல என்ன பண்றோம்? நாம ஒரு விரலை வச்சு குத்துறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? நார்மல் ஆயிரும். அப்ப அந்த மாதிரி இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் ஆயிரும். கேரியர் புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் உள்ள அந்த பொருள் போனதே தெரியாது. ஒரு பொருள் வெளியிருந்து வருதுன்னு வச்சுங்களேன், உள்ள இருந்து வெளியே வருது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல திரும்ப என்ன பண்ணிக்கும்? இந்த இது வந்து நார்மல் ஆயிக்கும். இது வந்து போனதுக்கு வந்ததுக்கான எந்த ஒரு தடவுமே நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, நமக்கு தடம் எதுவுமே இந்த கேரியர் புரோட்டீன்ல இருக்காது. ஸோ இதை நமக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. அடுத்தது மெத்தட். இதுல எப்படி மெத்தட் உள்ள போகுதுன்னா 3 வகையான மெத்தட் இருக்குதுங்க. என்னென்ன அப்படின்னா யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட்னு சொல்லக்கூடிய 3 வகையான மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், மற்றதை வந்து நீங்க உள்ள என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா படிச்சுங்க. பிளஸ் ஸ்கூல் புக் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல வந்து தெளிவா இருக்கும். நீங்க வந்து பிசியாலஜி வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஜெயின் புக்கை படிக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஜெயின் புக்ல இருந்து தான் கொஸ்டின் முழுக்க கொடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படியே ஜெயின் புக்கு தூக்கி வச்சிருக்கிறாங்க. சொல்ல போனா அதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்ச சார் தான். இவர் வந்து மகேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருச்செங்கோடு பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்மாஸ்டர் இருக்காரு. இப்ப அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜி எடுத்தவர். சரிங்களா? அவரு தான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஜெயின் புக்கு மட்டும்தான் ஃபுல்லா கொடுத்துருக்கு, அதனால ஜெயின் புக்கை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்னார். அதனால நீங்க உங்க புக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இருக்கும் மகேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவர் வந்து இப்ப திருச்செங்கோடு பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்காரு. அவரு தான் வந்து நமக்கு இந்த பிசியாலஜி ஃபுல்லா அவர் தான் எடுத்தார். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் ஜெயின் புக்ல இருந்தா எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ரைட். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு டிஆர்பிக்கும் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயின் புக்ல இருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க, மீதி புக்ல இருந்து அவங்க எடுக்கிறதே இல்லை, அதை தெளிவா படிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து 2019 இருந்தே கண்டினியூஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ஜெயின் புக்ல இருந்து தான் மட்டும்தான் பிசியாலஜிக்கு கொடுக்கறது. அதனால ஜெயின் புக்கை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, மொத்தம் 3 மெத்தட் இருக்குங்க. யூனிபோர்ட் ஒன்று, அதாவது யூனிபோர்ட் அப்படின்னா நமக்கு ஒற்றை கடத்தின்னு சொல்லக்கூடியது. யூனிபோர்ட்னா என்ன அர்த்தம்? ஒற்றை கடத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே வகையான மூலக்கூறுகள் ஒரே திசை, ஒரே வகையான மூலக்கூறுகள் ஒரே திசை. சரிங்களா? இதுதான் வந்து யூனிபோர்ட். ஒரே வகையான மூலக்கூறுகள்லாம் எது வேணா இருக்கலாம். சரிங்களா? இது நமக்கு என்ன பண்ணுது? ஒரே திசையில கடத்தப்படுது, ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அப்படி ஏதோ ஒண்ணு. சிம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் இரு வேறுபட்ட மூலக்கூறுகள். சரிங்களா? இப்போ ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி மெம்பரைன் இருக்கு அப்படின்னா இந்த மெம்பரைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல இரு வேறுபட்ட மூலக்கூறுகள் இப்படி ஒண்ணு போகுது, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒண்ணு போகுது. சோ ஒரே நேரத்தில் இரு வேறுபட்ட மூலக்கூறுகள்.
இதுக்கு வந்து சிம்போர்ட். அடுத்து ஆன்டிபோர்ட் அப்படின்னா எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா வரலாம். சரிங்களா? மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, இந்த மாதிரி வரக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரெதிர் திசையில என்ன பண்ண முடியும்னா செல்ல முடியும். நம்ம ஊர்ல இருக்கிற ரோடு மாதிரி. சரிங்களா? ஒரு பஸ் போகலாம், இங்க இருந்து அதே மாதிரி இங்க இருக்க பஸ் போகலாம். இந்த மாதிரி ரெண்டுமே நமக்கு என்ன பண்ண அப்படின்னா நடக்கும். சரிங்களா? இது வந்து டூ வே மாதிரி. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா இதுதான் வந்து சிம்போர்ட் அப்படின்னு, சாரி, ஆன்டிபோர்ட்னு சொல்லக்கூடியது. மொத்தம் எத்தனை மெத்தட் இருக்குன்னா 3 மெத்தட் இருக்கு. சரிங்களா? அதாவது யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட்னு சொல்லக்கூடிய மெத்தட். அடுத்த கான்செப்ட் நமக்கு ஆற்றல் சார் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏடிபியை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு கடத்தல். இதுக்கு பேர் தான் வந்து ஆற்றல் சார் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இந்த கான்செப்ட் வந்து நமக்கு எங்க நடக்கும் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு ஆற்றல் தேவையோ அந்த இடத்துல பயன்படுத்தி நம்ம ஏடிபி பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை வந்து அப்சர்வ் பண்றது அல்லது தேவையானதை நம்ம வந்து புஷ் பண்றது, இந்த மாதிரி வேலையை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செய்யும். சரிங்களா? இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா உயிரியல் சார்ந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ ஆற்றல் சார் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு பொதுவா எந்த இடத்துல வந்து நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கும். பொதுவா வந்து செல்லுக்குள் நுழையிறது, அதே மாதிரி செல்லுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள்கள்லாம் தேவையற்ற பொருள்கள்லாம் வெளியேறது, இந்த மாதிரி இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஏடிபி ஆற்றல் அந்த இடத்துக்கு நமக்கு கண்டிப்பா என்ன அப்படின்னா தேவை. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஒரு சில பொருளை வந்து வெளியே தள்ள முடியல அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவது எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பம்ப் பண்ணணும். வேற வழி கிடையாது. அந்த இடத்துல மட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணும். அடுத்தது நமக்கு வாட்டர் கான்செப்ட். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு புரோட்டோபிளாசத்தில் காணப்படக்கூடிய வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 60 to 80%. சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 60 to 80% இருக்கு. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா இம்பிபிஷன். இம்பிபிஷன் அப்படின்னா உப்புதல் அல்லது உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா மழை காலங்களில் வீட்டின் கதவுகளை முழுவதுமாக அடைக்க முடிவதில்லை, இதன் காரணம் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ கதவு பழுதாகிவிட்டது. ஆப்ஷன் பி அதுல வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கதவு வந்து சேதமடைந்து விட்டது, அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஆப்ஷன் சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நீர் இழுத்துக்கொண்டு உப்புதல் நடைபெற்றது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப ஆப்ஷன் என்ன நம்ம கரெக்ட் அப்படின்னா மழை காலத்துல வந்து சாரல் அடிக்கும் போது அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மரக்கட்டை உரியும் போது என்ன பண்ணுன்னா அந்த செல்களுக்குள்ள போயிட்டு நீர் கோத்துக்கும். அப்ப உங்களுக்கு என்ன பண்ணும் அந்த இடைவெளி வந்து அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ உப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். இதனாலதான் மழை காலத்துல என்ன பண்ற முடியறதுலன்னா உடன் டோரா இருந்தா இது லாக் ஆகாம போறதுக்கு காரணம். அப்ப மழை காலங்களில் என்ன நடைபெறுகிறது அப்படின்னா உப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடக்குது. சரிங்களா? இது நமக்கு என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே நமக்கு கேட்ட கொஸ்டின், ஆக்சுவலா சொல்ல போனா இது நமக்கு கேட்ட கொஸ்டின், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது விதை முளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய எதனால நடக்குது அப்படின்னா இம்பிபிஷன், உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி மூலியமா தான் நமக்கு நடக்குது. அடுத்தது வாட்டர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னாலே சை அப்படின்னு சொல்லுவோம். நீரின் திறன் அல்லது நீரில் உள்ளார்ந்த திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டர் பொட்டன்ஷியல். சை அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டர் பொட்டன்ஷியல். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதை முத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நமக்கு ஸ்லைடயர் மற்றும் டெய்லர் அப்படிங்கிறவங்க தான் 1960 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்லைடயர் டெய்லர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? 1960 வந்து நீரின் உள்ளார்ந்த கடத்தல் திறன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு பிளான்டோட செல்வால். ஏன்னா அனிமல் செல்ல வந்து என்ன இருக்காது, வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேக்யூல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீர் சமநிலை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. அதோட இங்க சேர்த்திருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன்,
இது செல் வால் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரைன். இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணி எவ்வளவு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டா மேனேஜ் பண்றது யாருன்னா வேக்யூலும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செல் மெம்பரைன். இது ரெண்டும் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பரா இந்த வேலையை செய்யும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த செல் ஒன்னா பஸ்ட் ஆயிரும். இல்ல தண்ணி இல்லாம நமக்கு என்ன பண்ணணும்னா கஷ்டப்படும். அப்ப ரெண்டுல ஏதோ ஒரு நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா திட்ட வெப்பநிலையில் தூய நீரியல் ஆற்றல் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? திட்ட வெப்பநிலையில் ஒரு சராசரி வெப்பநிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தூய நீரின் ஆற்றல் என்ன அப்படின்னா 0. தூய நீரோட ஆற்றல் என்ன அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு கேட்கலாம். இது வந்து நம்ம கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது நீர் எப்பயுமே எப்படி போகும் அப்படின்னா அதிக நீரியல் திறன் உள்ள பகுதியிலிருந்து அதாவது ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் பிளேஸ் மூவ் டு லோ வாட்டர் பொட்டன்ஷியல். அதிக நீரியல் திறன் உள்ள பகுதியிலிருந்து குறைவான நீரியல் திறன் உள்ள பகுதிக்கு செல்லுகிறது. அப்ப எந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதோ அங்க இருந்து லோ வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இடத்துக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா psi W equal to psi S plus psi P. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா. இதை நோட் பண்ணிங்க. சரிங்களா? W தான் என்னன்னு கேட்பாங்க. W சொல்லக்கூடியது நமக்கு வந்து இதுதான் வாட்டர் பொட்டன்ஷியல். எஸ்னா என்னன்னு கேட்பாங்க. எஸ்னா சொல்யூட் பொட்டன்ஷியல், அதாவது கரைபொருள் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பி அப்படின்னா பிரஷர் பொட்டன்ஷியல், அழுத்தம் உள்ளார்ந்த திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்யூட் பொட்டன்ஷியல், பி அப்படின்னு சொல்லக்கூடியது பிரஷர் பொட்டன்ஷியல். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா psi W ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது psi S பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது psi S. S அப்படின்னா solid potential. சரிங்களா? solid potential அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட ரியாக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா கரைபொருள் மேல தான் இருக்கும். இப்ப கரைபொருள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு தண்ணி இந்த இடத்துல ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். பீக்கர்ல ஃபுல்லா நான் என்ன பண்ணிட்டேன், வாட்டரை உள்ள ஆட் பண்ணிட்டேன். ஸோ வாட்டரை என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு சர்க்கரை சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி இதை நான் என்ன பண்றேன், ஃபுல்லா கரைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா உப்பு சர்க்கரை ரெண்டுமே என்ன பண்ணும், கரையும். ஸோ H2O நீருக்கு என்ன, சுகருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் இப்ப சொல்லணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். psi S அப்படின்னு சொல்லக்கூடியது, psi S அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரைபொருள் திறன், அதாவது கரைபொருளின் நீரியல் திறன். இந்த கரைபொருள் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு நீர்ல கரையும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் S அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? solid potential அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணிக்கங்க. கரைபொருள் நீரியல் திறன் மீது ஏற்படுத்தும் விளைவு. கரைபொருள் நீரியல் திறன் மீது ஏற்படுத்தும் விளைவு. சரிங்களா? அப்ப நமக்கு கரைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு வந்து இப்ப கரைபொருள்னா யாருன்னா சுகர் தான் கரைபொருள். இப்ப இது என்ன பண்ணுது, இந்த வாட்டரோட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கரையுது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதிர்த்து போராடுதா இல்ல கரையாம இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதே ஒரு விளக்கெண்ணையோ ஒரு தேங்காய் எண்ணெயோ ஊத்துனீங்கன்னா எதுவுமே ஆகாது. அப்ப இந்த இடத்துல வந்து என்னது, இந்த கொழுப்பு பொருள் இருக்கிறதுனால இந்த வாட்டர்னால என்ன பண்ண முடியாது, கரைக்க முடியாது. ஏன்னா கொழுப்பு பொருட்கள் எதுல கரையும் அப்படின்னா பென்சீன், ஈத்தர், குளோரோஃபார்ம்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரையும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து அடுத்து நோட் பண்ணீங்க. கரைபொருளின் திறன் மதிப்பு, கரைபொருளின் திறன் மதிப்பு, அதாவது solid potential value always negative. கரைபொருள் திறனின் மதிப்பு
கரைபொருள் திறனின் மதிப்பு எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கும். கரைபொருள் திறனின் மதிப்பு எப்போதும் எதிர்மறையாகவே இருக்கும். அடுத்து எழுதிங்க. தூய நீரில் கரைபொருளை சேர்க்கும் பொழுது, இப்ப இங்க இருக்கக்கூடிய தண்ணியில என்ன பண்றேன், நான் சர்க்கரை சேர்த்துறேன். தூய நீரில் கரைபொருளை சேர்க்கும் போது அதன் தனி ஆற்றலை இழப்பதால் தூய நீரில் கரைபொருளினை சேர்க்கும் பொழுது அது நீரின் தனி ஆற்றலை இழப்பதால் நீரியல் திறன், அதாவது solid potential, பூஜ்ஜியத்திலிருந்து குறைந்து எதிர்மறையாகிறது. ஜீரோல இருந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா நெகட்டிவ்க்கு போகுது. பூஜ்ஜியத்திலிருந்து குறைந்து எதிர்மறையாகிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா W = S, இது ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? வால் ப்ரெஷர் = solid potential. இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஈக்குவலா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது பிரஷர் பொட்டன்ஷியல். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரஷர் பொட்டன்ஷியல், அதாவது Ψp பிரஷர் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்றோம், ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். பீக்கர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க தண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சுகரை வந்து ஆட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப பிரஷர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கரைபொருள் உள்ளார்ந்த திறனின், எழுதிங்க, கரைபொருள் உள்ளார்ந்த திறனின் செயல்பாட்டிற்கு எதிராக செயல்படும் விசை. அப்ப செல்லில் அழுத்த இயல் திறன் அதிகரித்தால் நீரியல் திறனும் அதிகரிக்கும். செல்லில் இருந்து நீர் வெளியேறினால், உதாரணத்துக்கு செல் என்ன ஆகுதுன்னா சுருக்கம் அடையுது. அப்ப செல்லில் இருந்து நீர் வெளியேறினால் உள்ளார்ந்த திறன் குறைகிறது. அடுத்தது Ψm மெட்ரிக் பொட்டன்ஷியல். அடுத்து என்ன அப்படின்னா Ψm மெட்ரிக் பொட்டன்ஷியல். அதை எழுதிக்கங்க. செல் சுவரில் உள்ள கூழ்மம் போன்ற மூலக்கூறுக்கும் நீருக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு ஊடக உட்திறன்
எனப்படும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு செல் சுவருக்கும் அது செல் சுவரில் இருக்கக்கூடிய இந்த கூழ்மம் போன்ற மூலப்பொருட்களையும் அந்த நீருக்கும் ரெண்டுக்கும் இடையே குடிக்கக்கூடிய அந்த திறனுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மெட்ரிக் பொட்டன்ஷியல். சரிங்களா? இதுக்கு உதாரணம் நீருக்கும் மூலக்கூறுகளுக்கும் நீருக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு ஊடக உட்திறன். ஈர்ப்பு ஊடக உட்திறன் எனப்படும். சரி, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீரில் ஊற வைத்த விதைகள் பெருக்கமடைதல். நீரில் ஊற வைத்த விதைகள் பெருக்கமடைதல். அப்ப எப்படி இருக்கும்? தண்ணி, அதாவது அந்த விதைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்னாலதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதில் இருக்கக்கூடியது நமக்கு வந்து தண்ணி வந்து உரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்ப தண்ணி என்ன பண்ணும்? உள்ள போன உடனே உப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். அப்ப ஹை ப்ரெஷர் எங்க இருக்கு அப்படின்னா விதைக்குள்ள இருக்கு. சரிங்களா? விதைக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா ஹை ப்ரெஷர். இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம 3 விதமா சொல்லலாம். ஆக்சுவலா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீக்கர்ல என்ன பண்றேன் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லா நமக்கு என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுல நான் ஆட் பண்ணிருக்கிறது சால்ட். இன்னொரு இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பீக்கர்ல இதுல வந்து பியூர் வாட்டர் இருக்கு. மிஸ் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே, ரைட். இங்க இருக்க நம்ம என்ன பண்றோம்னா பியூர் வாட்டர் நான் ஒண்ணு இங்க வச்சிருக்கேன். ஒண்ணுல சால்ட் வாட்டர் ஒரு பீக்கர்ல உப்பு தண்ணி, இங்க வந்து நமக்கு என்னதுன்னா பியூர் வாட்டர், அதாவது H2O நம்ம என்ன பண்ணிருக்கேன் யூஸ் பண்ணிருக்கேன். இன்னொன்னு எடுத்துக்கிறேன். இன்னொருல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு பியூர் வாட்டரை வந்து நான் ஊத்தி வச்சிருக்கேன். இதுல தண்ணி மட்டும் நமக்கு என்னது அப்படின்னா இருக்கு. சரி, இப்ப இந்த சால்ட் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு செல்லை போடுறேன். சரிங்களா? ஒரு பிளான்டோட செல்லை, அனிமல் செல்லை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள போடுறேன். என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். ஏன்னா ப்ரெஷர் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கிறதுனால தண்ணி எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்? வெளியே வந்துடும். ஸோ இங்க என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா பிளாஸ்மோலைசிஸ் நடந்திருக்கு. அதாவது உயிர்ம சுருக்கம். சரிங்களா? அப்ப சால்ட் வாட்டரை யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? நமக்கு பிளாஸ்மோலைசிஸ், உயிர்ம சுருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நடக்கும். ஸோ இந்த உப்பு என்ன சொல்யூஷன் அப்படின்னா உப்பை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். உப்பு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஹைப்பர்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்யூஷன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு? பிளாஸ்மோலைசிஸ் நடந்திருக்கு, ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், சுருக்கம். இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் போடுறது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நமக்கு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நான் பியூர் வாட்டர் எடுத்துட்டேன் இல்லையா, இதுல நான் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு சுண்டலை போடுறேன். ஸோ இங்க ப்ரெஷர் எங்க இருக்குன்னா சுண்டலுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த சுண்டல் என்ன பண்ணும்? தண்ணியை பூரா அப்படி உரிய ஆரம்பிக்கும். உறிஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா உப்புதல் நடக்கும். ஒரு உலர் திராட்சையை வந்து தண்ணிக்குள்ள போட்டா என்ன பண்ணும்? உப்புதல் நடக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இங்க என்ன நடக்குது? டீப்ளாஸ்மோலைசிஸ் நடக்குது. சரிங்களா? இந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. ஸோ இங்க இருக்கக்கூடிய வாட்டர் என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றேன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷனுக்கு பேரு ஐசோடானிக் சொல்யூஷன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் பிளான்ட்ல இருந்து பிரிச்சு எடுத்து வச்ச கேலஸ் அப்படிங்கிறத உள்ள போடுறேன். எதுக்காக இந்த மெத்தடை நான் வந்து கேலஸ் எடுத்து உள்ள போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐசோடானிக் சொல்யூஷனை ஆட் பண்றேன் அப்படின்னா ஐசோடானிக் சொல்யூஷனை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி வெளியவும் வராது, உள்ளேயும் போகாது, எதுவுமே நடக்காது. வச்சது எப்படி அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஐசோடானிக். ஸோ இங்க பிளாஸ்மோலைசிஸும் நடக்காது, டீப்ளாஸ்மோலைசிஸும் நடக்காது. ஏன்னா இந்த ஐசோடானிக் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஹைப்பரும் கிடையாது, ஹைப்போவும் கிடையாது.
ஸோ விதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஊற வைக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே எதில் வரும்னா ஹைப்போடானிக்ல வந்துடும். ஊறுகாய் போடக்கூடிய மெத்தட் எல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹைப்போடானிக் சொல்யூஷனுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமாக நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டண்டாக இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஹைப்பர்டானிக்னா என்ன, ஹைப்பர்டானிக் சொல்யூஷனை யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா சுருக்கம் ஏற்படும். ஊறுகாயில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், ஊறுகாய் சுருங்கி போயிடும். சுருங்கினா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். சுண்டலை ஊற வைக்கிறோம், செல் அப்படி என்ன ஆகுது, நமக்கு பெருசா ஆகுது அப்படின்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன், தண்ணி பூரா உள்ள போயிடுச்சு. சரிங்களா, இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. அடுத்த கான்செப்ட் நமக்கு என்ன அப்படின்னா, ஏன்னா இதுல எல்லாமே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஓபி, ஆஸ்மாட்டிக் பிரஷர், சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, தலைகீழ் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை மூலியமா தான் என்ன பண்றாங்கன்னா கடல் தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான நீரை பயன்படுத்துறாங்க, அதாவது சுத்தமான நீரை மாத்துறாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா சென்னையில வந்து மீஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து அதிகமான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நமக்கு நடக்குது. இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய கரைசல் மற்றும் கரைப்பான், இப்ப உள்ள இருக்கக்கூடிய, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பீக்கர்ல எடுத்துக்கிட்டேன் இல்லையா, பீக்கர்ல இருக்கக்கூடிய கரைப்பான் யாருன்னா நீர், இப்ப உள்ள எடுத்துக்கூடிய கரைசல், இந்த கரைசல் சொல்லக்கூடியது இது ரெண்டும் முக்கியமானது. அப்ப ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கரைசல் அதன் கரைப்பானை ஒரு அரை கடத்து செவ்வால் பிரிக்கும் பொழுது, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப நம்மளுடைய பாடியிலே எடுத்துக்கலாம், அதாவது கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பை மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யூரியா இருக்கும். இந்த யூரியாவில இருந்து என்ன பண்ணிக்கும்னா யூரியாவை தனியா விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து திரும்பவும் பிரிச்சுக்கும். அப்ப தண்ணியை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா தனியா எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சவ்வு இருக்கு இல்லைங்களா, இந்த சவ்வுல என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. அதனாலதான் நமக்கு என்ன பண்ணிக்குது, உப்பு தனியா அதே மாதிரி வாட்டர் தனியா என்ன பண்ணிக்குது அப்படின்னா பிரிச்சுக்குது. அப்ப இந்த நிகழ்ச்சி ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா அவங்க வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னு அர்த்தம். ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, சவ்வூடு பரவல், அதாவது சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுதிக்கங்க அப்படியே, கரைசலில் கரைபொருளின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க, கரைசலில் கரைபொருளின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க சவ்வூடு பரவல் அழுத்தமும் அதிகரிக்கும். சரிங்களா, அப்ப அது ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியில நான் என்ன பண்றேன், சர்க்கரையை போட்டு அப்படியே கலக்கிட்டே இருக்கிறேன். கலக்க 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணி ஒரு மாதிரி அப்படியே கெட்டியான மாதிரி ஆயிடும். சரிங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சவ்வூடு பரவல் அழுத்தம் அதிகரிச்சதுதான் நமக்கு என்ன அப்படின்னா காரணம். சரிங்களா, இது நமக்கு வந்து கேட்கலாம். கரைபொருளின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க சவ்வூடு பரவலோட அழுத்தம் அதிகரிக்கும். கரைபொருளோட அளவு குறைய 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 நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சவ்வூடு பரவலோட அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறையும். ஒரே நிமிஷம். ரைட், அடுத்தது நோட் பண்ணிக்கங்க. பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளை வந்து யூஸ் பண்றாங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு டர்கர் பிரஷர். அடுத்த பிரஷர் என்ன அப்படின்னா டர்கர் பிரஷர், விறைப்பு அழுத்தம் அல்லது அண்டு வால் பிரஷர் ரெண்டு பார்க்கணும். விறைப்பு அழுத்தம் மற்றும் சுவர் அழுத்தம் சொல்லக்கூடியது, அதாவது டிபி, டர்கர் பிரஷர். அப்ப டர்கர் பிரஷர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விறைப்பு அழுத்தம்.
இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு தாவர செல் வந்து இப்படி இருக்கு. ஒரு சின்ன கண்ணாடி பீக்கருக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோட செல்ல உள்ள வைக்கிறேன். சரிங்களா? இப்ப பிளான்ட்டோட செல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள வைக்கிறேன். இது வந்து ஒரு பியூர் வாட்டர். இப்ப இந்த பியூர் வாட்டருக்குள்ள வைக்கும் பொழுது ஆக்சுவலா இந்த தண்ணிங்கிறது என்ன அப்படின்னா ஐபோட்டானிக் கரைசல். சரிங்களா? இப்ப என்ன நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா, இந்த தண்ணி உள்ள போகும். இந்த மாதிரி தண்ணி உள்ள போனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எண்ட் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு அர்த்தம். தண்ணி உள்ள போனா அதுக்கு என்ன பேரு? எண்ட் ஆஸ்மாசிஸ். என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எண்ட் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். சரிங்களா? அப்ப இதுல வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, செல் சுவருக்கு இந்த இடத்துல எழுதிக்கங்க. டர்கர் பிரஷர் அப்படிங்கிறது செல்லினை தூய நீரில் வைக்கும்போது நீரானது எண்டாஸ்மாசிஸ் அடைகிறது. இதனால் செல் சவ்வின் மூலமாக செல் சுவருக்கு நேர்மறை நீர் அழுத்தம் ஏற்படுகிறது. செல் சவ்வின் மூலம் செல் சுவரை நோக்கி உண்டாக்கப்படும் அழுத்தம். அப்ப எப்படி நடக்குது நிகழ்ச்சி நமக்கு? இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பிளான்ட்டோடைய செல் சவ்வு. ஓகேங்களா? அப்ப செல் சவ்வின் மூலம் இதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா செல் சவ்வு, அதாவது செல் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ செல் சவ்வின் மூலம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா செல் சுவரை நோக்கி உண்டாக்கப்படும் அழுத்தம். அப்ப இது என்ன பண்ணுது? ஒரு பிரஷரை ஃபார்ம் பண்ணுது. எதை நோக்கி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல் வால நோக்கி ஃபார்ம் பண்ணுது. அப்ப செல் சவ் கொடுக்கக்கூடிய பிரஷர் எது மேல பிரஷர் கொடுக்குது? செல் சுவர், செல் வால மேல கொடுக்கக்கூடிய பிரஷர். இந்த பிரஷருக்கு பேரு தான் டர்கர் பிரஷர். ஓகேங்களா? ஒரு செல் சவ்வானது செல் சுவரின் மீது கொடுக்கப்படும் அழுத்தம் டர்கர் பிரஷர். டீச்சர்ஸ் இது டவுட் இருக்கா ஏதாவது? ஓகே தானே? இது புரியுதுங்களா? ஓகே. அப்ப ஒரு செல் வால் வந்து பாத்தீங்கன்னா செல் சவ்வானது செல் வால் மீது கொடுக்கக்கூடிய பிரஷருக்கு பேரு டர்கர் பிரஷர். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டு பிரஷர் பண்ணும் பொழுது மீன்ஸ் அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா செல் சவ் இருக்கு, மெம்பரைன் இருக்கு. இந்த மெம்பரைன் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப பாருங்க, இது வந்து ஒரு செல் வால். நான் ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா செல் மெம்பரைன். இது வந்து செல் மெம்பரைன், இது வந்து செல் வால். இது என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ள தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன். வர வர என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல் மெம்பரைன் என்ன பண்ணுது? பெருசாகுது. உப்பும் இல்லையா? அப்ப உப்பும் போது என்ன பண்ணும்? பெருசாகுது. ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எண்டாஸ்மாசிஸ் நடக்குதுங்கிறாங்க. அப்ப எண்டாசிஸ் நடக்கும்போது தண்ணி உள்ள வரும். தண்ணி உள்ள வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உப்பு ஆரம்பிக்கும். இப்ப உப்புதல் நடக்கும்போது என்ன பண்ணும்னா இந்த பலூன் மாதிரி இருக்கிறது பெருசாகும். பெருசாக இது என்ன பண்ணும்? போயிட்டு பிரஷரை ஏற்படுத்தும். சோ இந்த செல் மெம்பரைன் செல்வால் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா செல் சவ்வானது செல் சுவரின் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம்.
இந்த அழுத்தத்திற்கு பேர் என்ன அப்படின்னா டர்கர் பிரஷர், விறைப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது ரொம்ப பிரச்சனை கொடுக்குது, பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? செல்வால் வெடிச்சு போயிடும். அப்ப வெடிக்க கூடாது. நமக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா வெடிக்க கூடாது. வெடிக்காம இருந்தா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அடுத்து என்ன பண்ணும்? திரும்பவும் இந்த செல்வால் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் இந்த செல் மெம்பரைன் மேல பிரஷரை கொடுக்குது. நீ மட்டும் தான் தள்ளுவியா, நானும் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? பிரஷரை கொடுக்குது. சரிங்களா? இந்த பிரஷருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வால் பிரஷர். சரிங்களா? திரும்ப எழுதிக்கங்க. அடுத்து என்ன அப்படின்னா செல் சுவருக்கு சமமான, அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், செல் சுவரானது எப்படி எழுதிங்க? செல் சுவரானது சமமான அழுத்தத்தை செல் சவ்வின் மீது செலுத்துகிறது. செல் சுவரானது சமமான அழுத்தத்தை செல் சவ்வின் மீது செலுத்துகிறது. இதுக்கு பேரு வால் பிரஷர். சோ பார்த்து வச்சுக்கங்க. இப்படி சொல்லலாம், செல் மெம்பரைன், ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா செல் மெம்பரைன்ல இருந்து செல் வால் இப்படி வந்தா இதுக்கு பேர் என்னது? டர்கர் பிரஷர். அதே பிரஷர் செல் வால்ல இருந்து செல் மெம்பரைனை நோக்கி போனா இதுக்கு பேரு வால் பிரஷர். இது ரெண்டும் ஒழுங்கா நடந்தாதான் இந்த செல் உயிரோட இருக்க முடியும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா செல் மொத்தம் காலி, அவ்வளவுதான். சரிங்க? அப்ப ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அடுத்தது டிபிடி. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா டிபிடி, டிஃப்யூஷன் பிரஷர் டிஃப்யூஷன், பரவுதல் அழுத்த பற்றாக்குறை. அடுத்தது என்ன அப்படின்னா டிபிடி, பரவுதல் அழுத்த பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரவுதல் அழுத்த பற்றாக்குறைக்கு வெப்பமண்டல வளிமண்டல அழுத்தம் இதெல்லாம் கூட நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு காரணமா இருக்கு. இதை பேரிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1938 மேயர் அப்படிங்கிறத என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு நேம் வைப்பாரு. இப்ப நான் என்ன பண்றது? திரும்பவும் இப்படி ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பீக்கர் எடுத்துக்கிட்டேன். கண்ணாடி பீக்கர்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வாட்டர் எடுத்துக்கிட்டேன், அதாவது தூய நீர். நமக்கு என்ன அப்படின்னா ஐப்போடானிக் கரைசல். இப்ப அந்த ஐப்போடானிக் கரைசல் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பரவல் அழுத்தம் கொண்டது. சோ இந்த ஐப்போடானிக் கரைசல் அப்படிங்கிறது ஃபுல்லா ஈஸியா பரவும். சோ இந்த ஐப்போடானிக் கரைசல் நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான பரவல் அழுத்தம் கொண்டது. அப்ப இதில் கரைபொருளை சேர்க்கும் போது கரைப்பானின் பரவல் அழுத்தம் குறைகிறது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த பரவல் அழுத்த பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப எழுதிக்கங்க, தூய கரைப்பான் எழுதிங்க. அப்படியே தூய கரைப்பான் அதிக பரவல் அழுத்தம் கொண்டது. தூய கரைப்பான் அதிக பரவல் அழுத்தம் கொண்டது. தூய கரைப்பான் அதிக பரவல் அழுத்தம் கொண்டது. இதில் கரைபொருளை சேர்க்கும் போது கரைப்பானின் பரவல் அழுத்தம் குறைகிறது. இதில் கரைபொருளை சேர்க்கும் பொழுது கரைப்பானின் பரவல் அழுத்தம் குறைகிறது.
சரிங்களா? இப்ப ஒரு கரைசலின் அடுத்து எழுதிக்கங்க. ஒரு கரைசலின் பரவல் அழுத்தத்திற்கும் கரைப்பானின் பரவல் அழுத்தத்திற்கும் கரைப்பானின் பரவல் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு பரவல் அழுத்த பற்றாக்குறை. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை, இங்க வந்து தண்ணி. சரிங்களா? அப்ப இதுல வந்து நீர், வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு கரைப்பான். தண்ணிங்கிறது வந்து கரைப்பான். சுகர் ஆட் பண்ண அப்படின்னா இதுக்கு பேரு கரைசல். ஓகேங்களா? தண்ணினா கரைப்பான், சர்க்கரை ஆட் பண்ணா அதுக்கு பேரு கரைசல். சோ இதுல என்ன சொல்றாங்க அவங்க? கரைசலின் பரவல் அழுத்தத்திற்கும், அதாவது சர்க்கரை, இந்த கரைசலின் பரவல் அழுத்தத்திற்கும் கரைப்பானின் பரவல் அழுத்தத்திற்கும், அதாவது நீர், இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. இரண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடுக்கு பேர் என்னன்னா பரவல் அழுத்த பற்றாக்குறை. இப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா, கரைபொருளோட அளவு அதிகரிச்சீங்கன்னா இதுல என்ன பண்ணும், நமக்கு பரவல் அழுத்த பற்றாக்குறை டிபிடிங்கிறது அதிகரிக்கும். அப்ப எப்ப டிபிடி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க கரைசல் அதிகரிச்சீங்கன்னா டிபிடி அதிகமாகும். சரிங்களா? நீங்க கரைசலை வந்து அதிகம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா டிபிடியோட அளவும் நமக்கு அதிகமாகும். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நமக்கு? பரவல் அழுத்த பற்றாக்குறை ஈக்குவல் டு டிபிடி ஈக்குவல் டு ஆஸ்மாட்டிக் பிரஷர் மைனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டர்ஜிட். ஆக்சுவலா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டர்ஜிட், நமக்கு வந்து விரைப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். சோ இந்த இடத்துல என்ன உருவாகுது நமக்கு? டர்ஜிட். டர்ஜிட்னா நமக்கு என்னது? அந்த பொதுவான சமநிலையை வந்து பேணி காக்கிறது. செல்வால் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கக்கூடியது. சோ டிபிடி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் நமக்கு வந்து டர்ஜிட், விரைப்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது டர்கர் பிரஷர். அப்ப டிபி, அப்ப டிபிடி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் டிபி. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. சோ இது ரெண்டும் இருந்தாதான் இது ப்ராப்பரா நமக்கு என்ன பண்ண முடியும்? ஃபங்க்ஷன் ஆக முடியும். இதை பார்த்து வச்சுங்க. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, முழுமையான விரைப்புத்தன்மை பெற்ற செல்லில் முழுமையான விரைப்புத்தன்மை பெற்ற செல்லில் பரவுதல் அழுத்த பற்றாக்குறை, முழுமையான விரைப்புத்தன்மை பெற்ற செல்லில் பரவுதல் அழுத்த பற்றாக்குறை எப்பொழுதும் பூஜ்ஜியமாக இருக்கும். எழுதிட்டீங்களா? முழுமையான விரைப்புத்தன்மை பெற்ற செல்லில் பரவுதல் அழுத்த பற்றாக்குறை எப்பொழுதும் பூஜ்ஜியமாக இருக்கும். எனவே பரவுதல் டிபிடி ஈக்குவல் டு ஓபி.
அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த கான்செப்ட் நீரின் உள்ளெடுப்பு திறன். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சொல்லுங்க. அது நமக்கு ஏதாவது எக்ஸாக்டா எது டிபிடி கேக்குறீங்களே, உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க. ஒரே நிமிஷம். டிபிடி அப்படிங்கும்போது அதாவது ஒரு கரைசலில் கரைபொருளின் அளவை அதிகரிச்சா, சரிங்களா, கரைபொருளோட அளவு அதிகமானா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்த பற்றாக்குறை டிபிடி வந்து அதிகரிக்கும். அளவு குறைய குறைய என்ன பண்ணும் அப்படின்னா டிபிடி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்ப அந்த பீக்கர்ல சர்க்கரையை நீங்க சேர்த்த 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 டிபிடி வந்து என்ன பண்ணும்னா அதிகரிக்கும். சர்க்கரையோட அளவு குறைக்க 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 டிபிடியோட அளவு குறையும். அப்போ ஒரு கரைசலில் கரைபொருளின் அளவை அதிகரிப்பதன் மூலம் பரவுதல் அழுத்த பற்றாக்குறையினை அதிகரிக்க இயலும். இப்ப சொல்லுங்க என்ன பண்றது, என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிபிடி அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம், குறையணும்னா என்ன செய்யலாம்? ஓகேங்க, டிபிடி குறையணும்னா அப்ப கரைபொருளோட அளவை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு டிபிடி லோவாகும். டிபிடி வந்து அதிகரிக்கணும்னா கரைபொருளோட அளவு அதிகரிச்சிங்கன்னா டிபிடி அதிகமாகும். ஓகேங்களா? இப்ப இதை பார்த்து வச்சுக்க. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு சொல்லுங்க மிஸ். ஏன் இப்படி கேக்குது? காத்தடிக்குதா? யாருது? சொல்லுங்க. உங்களுக்கு தானா? இல்ல இல்ல, ஒரு மாதிரி கரெக்டா கேட்க மாட்டேங்குது. இருங்க, அது ஒரு மாதிரி திக்கி திக்கி கேக்குது. இருங்க, நீங்க அப்புறமா எல்லாம் கால் பண்ணுங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சரி, ரைட். அடுத்தது வந்து நமக்கு அடுத்து என்ன அப்படின்னா நீர் உள்ளெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட் அப்படிங்கிற 2 மெத்தடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போபிளாஸ்ட் சொல்லக்கூடியது ஒண்ணு, சிம்பிளாஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் ஒண்ணு. இந்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா முன்ச் அப்படிங்கிறவர் தான் முத அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிப்பாரு. சரி, இதுல நான் ஃபர்ஸ்ட் சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு சிம் வாங்குறோம். சிம்மை என்ன பண்ணுவோம் அப்படின்னா போனுக்கு உள்ள போடுவோம். ஸோ உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போடுறோம், நம்ம சிம் உள்ள போடுறோம். அப்போ இப்ப நம்ம அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ரோட்டு ஓரமா நடந்து போறாரு. சரிங்களா? அப்பா எங்க நடந்து போறாரு? ரோட்டு ஓரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து போறாரு. ஸோ இது ரெண்டு நடப்பு வச்சுங்க. அப்போ பிளாஸ்னா என்ன, சிம்பிளாஸ்னா என்ன? சிம்பிளாஸ்னா என்ன பண்ணுது, செல்லுக்கு உள்ள நடக்கக்கூடியது. அப்போ பிளாஸ்ட் அப்படின்னா செல்லுக்கு வெளியே. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நினைப்பு வச்சுங்க. சரிங்களா? வெளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அப்போபிளாஸ்ட் அப்படின்னா அப்போ அப்படின்னாலே டெட் செல். அப்போ அப்படின்னா என்னது, டெட் செல். சிம்பிளாஸ்ட் அப்படின்னா உயிருள்ள கடத்தல். சோ இது வந்து உயிருள்ள கடத்தல். ஒரு சிம்ம போனுக்குள்ள போட்டா தான் உயிரோட இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து உயிருள்ள கடத்தல். இது நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சரி, இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் பாருங்க. இது வந்து பேசிக். இது கண்டுபிடிச்சது யாருன்னா முன்ஷ் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இதை கண்டுபிடிச்சிருப்பார். இதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்கும். அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட், டிரான்ஸ்மெம்பரைன் ரூட்னு சொல்லக்கூடிய 3 மெத்தட் இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுல ஏன்னா இந்த ஏரியாவெல்லாம் இது வரைக்கும் நமக்கு கொஸ்டின் கேட்டதே கிடையாது. எந்த ஒரு டிஆர்பிலுமே கேட்டதே கிடையாது. அதனால கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அப்போபிளாஸ்ட் முன்ச்சு MUNCH முன்ச்சு முன்ச்சு. சரி, இப்ப இது எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட்னால என்ன சொல்லிட்டோம் நாம டெட் அப்படின்னு சொல்லிட்டோம். இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சு அப்படின்னா சொல்லியாச்சு. இது எங்க நடக்குது அப்படின்னா பிளாஸ்மா சவ்விற்கு வெளியே. இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா அவுட்டர் பிளாஸ்மா. பிளாஸ்மா சவ்வுக்கு வெளியில் நடக்கக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா அப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சரி, அவுட்டர் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரைன். ஏன்னா அப்ப என்ன சொல்லிட்டேன் நானு, அப்ப ஓரமா நடந்து போறான்னு சொல்லிட்டேன். அப்ப அவுட்டர், ரோட்டுக்கு வெளியே என்ன பண்றாரு, ஓரமா நடந்து போறாரு. அதே மாதிரி இது வந்து நமக்கு டெட் செல்ஸ். சரி, இதுல எதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா பொதுவா ஃபர்ஸ்ட் வந்து செல் வால், அதுக்கப்புறம் செல் கேப், அப்புறமேட்டு சைலம் டியூப், அதுக்கப்புறமேட்டு ட்ரக்கிட்ஸ். ஓகேங்களா? செல் சுவர், செல் இடைவெளி, சைல குழாய்கள், அப்புறம் ட்ரக்கிட்ஸ். சைல குழாய்கள் மற்றும் ட்ரக்கிட்ஸ். ஏன்னா இது எல்லாமே பாருங்க, இங்க இருக்கிறது எல்லாமே டெட் செல்ஸ். சோ இது வழியா தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியானது கடத்தப்படுகிறது. அப்ப தண்ணி எங்கிருந்து வரும்? வேர் தூவியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வருது. இப்ப வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வேர். வேருடைய இந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா அவுட்டர்ல ஏபிடெர்மிஸ் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரூட் ஹேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்சா இருக்கும். ஸோ உள்ள வரும்போது இங்க இருக்கக்கூடிய முதல் செல் என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ உள்ள வரும்போது எப்படி போகுது தண்ணி அப்படிங்கிற வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போபிளாஸ்ட்னாலே டெட் செல்ஸ், அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரைன், செல் வால், செல் கேப், சைலம் டியூப், ட்ரக்கிட்ஸ், டெட் செல்ஸ் வழியா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து தண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப இது என்ன அப்படின்னா வேகமான கடத்தல். இது என்ன கடத்தல் அப்படின்னா வேகமான கடத்தல். அவ கொஸ்டின் கம்பாரிசன் பண்ணி கேட்பாங்க. எதன் வழியாக நீரானது வேகமாக கடத்தப்படுகிறது அப்படிம்பாங்க. அப்போபிளாஸ்ட் வழியா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீரானது வேகமாக கடத்தப்படுகிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எந்த சவ்வையும் கடக்கிறதே கிடையாது. அதாவது எல்லாமே அவுட்டர் செல்லுக்கு வெளியே தான், அதாவது மெம்பரைனுக்கு வெளியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸே நடக்கும். அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரைன் இது என்ன பண்ணும், ஃபாஸ்டா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போபிளாஸ்ட் பாருங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம் கொஸ்டின். அப்போபிளாஸ்ட்னா டெட் செல், அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரைன், செல் வால், செல் கேப், சைலம் டியூப், ட்ரக்கிட்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ். இது வந்து ஒரு வேகமான கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இதே மாதிரி கேட்கலாம், இது ஏதாவது ஏடிபி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஏடிபியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நோ யூஸ் இன் ஏடிபி. நோ ஏடிபி, எந்த ஒரு ஏடிபியுமே இங்க கிடையாது. அடுத்தது வந்து நமக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து நமக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட்னு சொல்லக்கூடியது. நான் சிம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா டைம் இருக்கும்.
பிசியாலஜி நீங்க எல்லாமே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசியாலஜி பொறுத்த வரைக்கும். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க, ஆல்ரெடி 10 ஆயிடுச்சு. சிம்பிளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல நம்ம ஏடிபியை யூஸ் பண்ணுவோம். இதோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா லிவிங், சரிங்களா? இது நமக்கு லிவிங் ப்ராசஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. இது எதுல போகுது அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா போகுது. இதோட மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மோடெஸ்மாட்டா, இதோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா நமக்கு என்ன ஆகுதுன்னா போகுது. அதே மாதிரி இது உள்ள தண்ணி போகுது அப்படின்னா இப்படி வேக்யூல் இருக்கும், சரிங்களா? இது தண்ணி வேக்யூலுக்குள்ள போகாம என்ன பண்ணும் அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த வேக்யூல அப்படியே சுத்திக்கிட்டு போகும், சரிங்களா? வேக்யூலுக்குள் செல்லாமல் அதனை சுற்றி செல்லும். கடைசி என்ன பண்ணும், நமக்கு செல் சவினை கடக்காமல் டைரக்டா என்ன பண்ணும் அப்படின்னா சைலத்தை போய் அடைஞ்சிடும். ஸோ இது வேக்யூலுக்குள்ள போகுமானா வேக்யூலுக்குள்ள போகாது. வேக்யூலுக்குள்ளே போகாம என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு போகும். இது வந்து மெதுவாக நடைபெறக்கூடிய செயல். இந்த செயல் என்ன அப்படின்னா மெதுவாக நடைபெறக்கூடிய செயல். எது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து போடுறது இது வந்து நமக்கு ஆக்சுவலா ரொம்ப மெதுவாக நடைபெறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2 மெத்தட் பார்த்துங்க. இது வந்து நமக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட்னா என்ன, நமக்கு வந்து அப்போப்ளாஸ் மெத்தட்னா என்ன. கண்டிப்பா இதுல வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ லிவிங் பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா நடக்குது. இது உள்ள இருக்கக்கூடிய இந்த இது வேக்யூல்ஸ் வழியா உள்ள போகுமா அப்படின்னு கேட்பாங்க. போகாது. வேக்யூல்ஸ்க்கு உள்ள இது போகாது, இதை சுத்தி தான் அப்படி போகும். வேக்யூல்ஸ்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா இது லிவிங் பிளேஸ்ல நடக்கக்கூடியது. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும்.